100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 12/3/2026 வியாழக்கிழமை இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, பெண்களால் வரப்போகின்ற 2 பிரச்சனை, 2 சம்பவம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நவமி, அதாவது 12/3/2026 வியாழக்கிழமை இன்று அதிகாலை 4:06 மணி முதல் மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 5:56 வரை நவமி. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்குள்ளார நுழைகின்றார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். மார்ச் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் நிச்சயம் நடக்கப் போகின்றது. தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. உங்களை இதுவரை எதிர்த்த எதிரிகளெல்லாம் விலகி ஓடப்போகின்றார்கள். எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. கடன் தொல்லைகளெல்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இன்று இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா வகையிலையும் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தோல்வியே இல்லை அப்படின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் மாறப்போகின்றது. வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம், ஆடை ஆபரணங்களை சேர்ப்பதற்கான யோகமும் சிறப்பாகவே இருக்கின்றது. ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பெரிய பாதிப்புகளே இருக்காது. இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, தேவையற்ற செயல்களை செய்வது அவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க. இல்லைனா நிச்சயம் இன்றைய தினம் பிரச்சனை வரும் அப்படின்றது உறுதி.